வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் ஆப்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பின்மை நெருக்கடிக்குள் சிக்கும் நிலையில் இலங்கை, சிங்கப்பூர் ஆய்வாளர் எச்சரிக்கை. விளாடிவோஸ்டாக் வழியாக இலங்கை ரஷ்யா வர்த்தகத்தை விரிவுபடுத்த முடியும், அமைச்சர் பிமல். புலிகள் நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்க்க முயற்சி, கம்மன்பில ஆவேசம். பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்பதற்காக பாடசாலை அனுமதி மறுக்க முடியாது, அமைச்சர் அதிரடி உத்தரவு. ரஷ்யாவில் உயிரிழந்த இலங்கை இராணுவத்தினரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு. வைத்தியர் தொடர்பில் அவதூறு பரப்பிய வழக்கு, நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அர்ச்சுனா எம்பிக்கு அழைப்பு. நிலக்கரி ஊழலுக்கு பின்னால் ஜனாதிபதி அனுரவா, நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு. மட்டக்களப்பை உலுக்கிய கொலை கொள்ளை, சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. ஒரே நாளில் 4 பேருக்கு மரண தண்டனை, நுவர்லியா மேல் நீதிமன்றத்தில் அதிரடி தீர்ப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கு மோதல்கள் தொடர்ந்து நீடித்தால் இலங்கையின் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை சிதைப்பதுடன் நாட்டை உணவு பாதுகாப்பின்மை மற்றும் உயர் வாழ்க்கை செலவு நெருக்கடிக்குள் தள்ளும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய ஆய்வுகள் நிலைய ஆய்வாளர் ரஜினி கமகே வெளியிட்டிருக்கும் ஆய்வறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரின் விளைவாக ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்தியிருந்த உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலி மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதை என்பவற்றில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள், உரம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பதற்றங்களுக்கு மத்தியில் உணவுப் பொருட்களில் விலையேற்ற வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமை நாட்டின் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் அபாயத்தை கொண்டிருப்பதுடன் நாட்டை உணவு பாதுகாப்பின்மை மற்றும் உயர் வாழ்க்கை செலவு நெருக்கடிக்குள் தள்ளக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கு போர் தொடரும் பட்சத்தில் வாழ்க்கை செலவு மேலும் அதிகரிக்கும் என்றும், ஏற்கனவே இலகுவில் பாதிக்கப்படக்கூடிய நலிவுற்ற நிலையில் உள்ள மக்கள் மத்தியில் இந்த அழுத்தங்கள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் தெற்காசிய ஆய்வுகள் நிலைய ஆய்வாளர் ரஜினி கமகே தெரிவித்துள்ளார். பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். தற்போதுள்ள விமான மற்றும் கடல் வழி பாதைகளை பயன்படுத்தி விளாடிவோஸ்டாக் வழியாக ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை இலங்கை விரிவுபடுத்த முடியும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்புட்னிக் இந்தியாவிடம் பேசிய அமைச்சர், இந்திய பெருங்கடலின் முக்கிய கப்பல் வழித்தடங்களில் இலங்கை அமைந்துள்ள இடமும் அதன் வலுவான விமான இணைப்பு வசதியும் ரஷ்யாவுடனான விரைவான வர்த்தக தொடர்புகளுக்கு ஆதரவளிக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் சீனா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளுடனான இலங்கையின் கடல் வழி தொடர்புகளையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் விளாடிவோஸ்டாக் புவியியல் ரீதியாக இந்த வழித்தடங்களுக்கு அருகில் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். பிராந்திய தளவாட மையமான ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் வளர்ந்து வரும் திறனை குறிப்பிட்டு வர்த்தகத்தை எளிதாக்குவதில் அதன் பங்கை அமைச்சர் எடுத்துரைத்தார். மேலும் ஒரு பரந்த யூரேசிய போக்குவரத்து கட்டமைப்பின் கீழ் கடல் வழி வர்த்தக இணைப்புகளை மேம்படுத்துவதற்கு தற்போதுள்ள இந்த அமைப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன் என பிபுதுருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 1 வருடமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று வியாழக்கிழமை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட விடயம் பொய் என்பது 1 வருடத்திற்கு பின்னர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 1 வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மீது உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல்கள் தொடர்பில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை. பிள்ளையான் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டமை தவறு. இராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதமேந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டமை சட்டவிரோதமானது என்றே குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்தார்கள். அதேபோல் அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பான விடயங்களும் நீதிமன்றத்திற்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட
சட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது செய்ய முடியாது. ஆகவே அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தோம். பிள்ளையான் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை கோரும் வரையில் பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன். விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிக்கிறது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்றார். பிறப்பு சான்றிதழ் இல்லை என்ற காரணத்திற்காக எந்த ஒரு பிள்ளையையும் பாடசாலையில் சேர்க்காமல் இருக்க முடியாது என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். மாத்தறை பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிள்ளைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லாதது அவர்களின் பெற்றோரின் தவறு என்பதால் அதிகாரிகள் அந்த விடயத்தில் ஒதுங்கியிருக்க முடியாது. பதிவு திணைக்களத்தின் மூலம் பிறப்பு சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறை முடியும் வரை அத்தகைய அனைத்து பிள்ளைகளும் பாடசாலைகளில் சேர்க்கப்பட வேண்டும். பிறப்பு சான்றிதழ் இல்லை என்ற காரணத்திற்காக எந்த ஒரு பிள்ளையையும் பாடசாலையில் சேர்க்க மறுக்க முடியாது என அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதலாம் தரத்திற்கு சேர வேண்டிய அனைத்து பிள்ளைகளுக்கும் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிற ஆவணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வகுப்பறைகளில் இருக்க வேண்டும். கல்வி கற்பதற்கும் வகுப்பறையில் இருப்பதற்கும் ஒரு பிள்ளைக்கு இருக்கும் உரிமைக்கு பிறப்பு சான்றிதழ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க ரஷ்யா விருப்பம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ரஷ்யாவில் உயிரிழந்த இலங்கை பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் அந்நாட்டு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய பிரதி வெளி விவகார அமைச்சர் ஆண்ட்ரே டுடென்கோ மற்றும் இலங்கையின் வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை மக்கள் மிகவும் நட்புறவானவர்கள் என தெரிவித்த ரஷ்ய பிரதி அமைச்சர் இலங்கை ரஷ்யாவின் நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்தார். இந்த நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்த ரஷ்யா அர்ப்பணிப்புடன் செயல்படும் என அவர் உறுதியளித்தார். இலங்கை கடும் எரிசக்தி தேவையில் உள்ள தருணத்தில் ரஷ்யா இவ்வாறான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளமையை அமைச்சர் விஜித ஹேரத் பெரிதும் பாராட்டியுள்ளார். சுமார் 70 வருடங்களாக நிலவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இதுவே பொருத்தமான தருணம் என அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் எதிர்காலத்தில் ரஷ்யாவுடன் நீண்டகால வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு முதல் பாடசாலைகளில் தரம் 2 முதல் தரம் 11 வரை மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த 2026 3/31ஆம் திகதியுடைய சுற்று நிருபத்தின் பிரகாரம் 2026 கல்வி ஆண்டில் தேசிய பாடசாலைகளின் இடைநிலை தரங்களில் நிலவும் வெற்றிடங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதற்கான வெற்றிடங்கள் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இணையதளத்தில் பிரசுரிக்கப்படும். இதற்கு விண்ணப்பிக்கும் எதிர்பார்க்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் 9/2026 இலக்க சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து 2026 4/27ஆம் திகதிக்கு முன்னர் அனைத்து மேலதிக ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்களுக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியரை அவதூறுக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளை மேற்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் இன்னும் சில தரப்புகளுக்கும் எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், மற்றொரு வைத்தியர், தனியார் ஊடகம், வலையொலி தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக நீதவான் உசைன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முதலாம் தரப்பான வைத்தியர் சார்பில் சட்டத்தரணி ஒருவர் ஆஜரான போதும் இரண்டாம் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் சார்பில் எவரும் ஆஜராகாத நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் முதலாம் தரப்பு வைத்தியர் மற்றும் இரண்டாம் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் ஆகியோரை சட்டத்தரணிகள் ஊடாக ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்சான் டயஸ், சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனா ஆகியோர் ஆஜராகினர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ்
நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டுள்ளவர்களை பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நடவடிக்கை எடுப்பாரானால் இந்த ஊழலில் ஜனாதிபதிக்கும் நேரடி தொடர்பு உண்டு என்றே அர்த்தம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நிலக்கரி ஊழலில் ஈடுபடுபவர்களை பாதுகாக்க முயற்சிப்பதை நாம் அனைவரும் அவதானிக்கின்றோம். ஜனாதிபதியின் ஒவ்வொரு குற்றம், அவரது நடத்தைகளும், ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் அரசின் நடவடிக்கைகளும் இந்த நிலக்கரி ஊழலுக்கு பின்னால் ஜனாதிபதியே இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றன. தற்போது ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள நபர் ஜனாதிபதி அனுரகுமார விவசாய அமைச்சராக இருந்த காலத்தில் அவராலேயே அமைச்சுக்கு அழைத்து வரப்பட்டவர் ஆவார். அந்த நபர் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. அத்தகைய ஒருவரை மீண்டும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக்கி அவர் கொண்டு வந்த தரமற்ற நிலக்கரியை பாதுகாப்பாரானால் இது ஜனாதிபதியின் நேரடி தலையீட்டுடன் நடக்கும் ஊழலாகும். ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது தமக்கு நெருக்கமானவர்கள் செய்யும் ஊழல்களை மறைக்க முற்படுகின்றனர். தரமற்ற நிலக்கரி விநியோகம் மூலம் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளுக்கு ஜனாதிபதி பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி நகைகளை கொள்ளையிட்ட பின்னர் அவர்களை கிணற்றில் வீசிய கொடூர சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காந்தராம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர் மற்றும் 22 வயதுடைய சகோதரர் முச்சக்கர வண்டி சாரதி ஆகியோரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொள்ளையிடப்பட்ட நகைகளை வாங்கிய குற்றச்சாட்டில் ஏற்கனவே விளக்கமறியலில் இருந்த 2 நகைக்கடை உரிமையாளர்களும் மீண்டும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். மயக்க மருந்து வழங்கிய குற்றச்சாட்டில் கொழும்பு வத்தலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 3 நாட்கள் போலீஸ் தரப்பு காவலில் வைத்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பஸ் நிலையத்தில் வைத்து மயக்க மருந்து கொடுத்து நகைகள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரை கொண்டு சந்தேக நபர்களை அடையாளம் காணும் ஆள் அடையாள அணிவகுப்பு நேற்று நீதிமன்றத்தில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. மாவட்டத்தையே உலுக்கிய சம்பவம் குறித்து கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபர்களிடமிருந்து ஏற்கனவே மயக்க மருந்துகள், கார், முச்சக்கர வண்டிகள் மற்றும் கோடாரி உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மற்றும் அதனை உள்ள பகுதிகளில் அரங்கேற்றப்பட்ட இந்த மனிதாபிமானமற்ற செயல்கள் குறித்து மேலதிக சாட்சியங்களை திரட்டும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை மீறி மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகளை தொடர்ச்சியாக அதிகரித்து மக்களை அரசு ஏமாற்றி வருகிறது. இந்த அநீதிக்கு எதிராக விரைவில் மக்களுடன் இணைந்து வீதியில் இறங்கி போராடுவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமது ஆட்சியில் மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைப்பதாக கூறி அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் தற்போது அதனை 15% அதிகரித்துள்ளனர். தற்போது மீண்டும் 12% அதிகரிப்பு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. தென்னாசியாவிலேயே இலங்கையில்தான் மின்சார கட்டணம் மிக அதிகமாக காணப்படுகின்றது. இது சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கசப்பான பரிசாகும். எரிபொருள் விலை சூத்திரத்தை முற்றாக நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசு அதே சூத்திரத்தை பயன்படுத்தி ஒரே மாதத்தில் 3 முறை விலைகளை அதிகரித்துள்ளது. இன்று 1000 ரூபாவுக்கு வரும் 2 லிட்டர் பெட்ரோலை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளில் கூட இந்த அளவுக்கு பாரிய விலை அதிகரிப்பு ஏற்படவில்லை. மின்சார கட்டண அதிகரிப்புக்கு மத்திய கிழக்கு போர்ச்சூழலை காரணமாக கூறுவது ஒரு கண் துடைப்பாகும். உண்மையில் தரமற்ற நிலக்கரியுடன் வருகை தந்துள்ள 14 கப்பல்கள் தொடர்பான பாரிய மோசடியை மூடி மறைக்கவே இந்த கட்டண உயர்வு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஊழல் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய இதுவரையில் மௌனம் காப்பது ஏன்? அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி உயர்ந்து வருகின்றன. அரசின் இந்த மக்கள் விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நாம் வெகு விரைவில் மக்களை திரட்டி போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றார். நுவர்லியா மேல் நீதிமன்றத்தில் நீண்டகால விசாரணை முடிவில் நேற்று 3 வெவ்வேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி நானோயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கடந்த 1998 ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 47 வயதுடைய நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2009 ஆண்டு பட்டிப்புல பகுதியில் தனது தாய் மற்றும் மனைவி பிள்ளைகளை கொலை செய்த குற்றச்சாட்டில் 55 வயதுடையவருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதேவேளை கடந்த 1990 ஆண்டு பொகவந்தலாவ பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் ஒருவரை கொலை செய்த வழக்கில் 64 மற்றும் 62 வயதுடைய இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுமார் 25 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய குஷ்ரக போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று மதியம் தாய்லாந்தின் பேங்காங் விமானம் மூலம் இந்த போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். அவர் எடுத்து வந்த 4 பயண பொதிகளில் இருந்து 16 சைலன்சர்களுக்குள் மிகவும் நூதனமான முறையில் இந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சைலன்சர்களுக்குள் இருந்து 25 கிலோ 500 கிராம் எடையுள்ள குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வர்த்தகர்களுக்கான சிவப்பு வழியூடாக இந்த போதைப் பொருள் தொகையை வெளியே கொண்டு செல்ல முயன்ற போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு சாதகமான வளிமண்டல நிலைமை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 15 தொடக்கம் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் அனலிதீவு 3ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடா காம்ரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மாரிமுத்து ஆறுமுகம் அவர்கள் 1/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். கிளிநொச்சி பூநகரியை புறப்படமாகவும் சுவிஸ் ஜூரிச்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைரமுத்து தவயோகராஜா அவர்கள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மயிலட்டியை புறப்படமாகவும் சக்கோட்டையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சங்கரலிங்கம் ராசபுஷ்பம் அவர்கள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரிநகர சின்னாலடியை புறப்படமாகவும் நீர்குழும்பு கொச்சிக்கடையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாலசுப்ரமணியம் குமரகோட்டம் சிவகிருபானந்தன் சிவகிரி அவர்கள் 2/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.